நம்ம ஐயனார் துணை சீரியல்ல சேரனோட கல்யாண வேலை பயங்கர பரபரப்பா போயிருங்க. நிலாவும் சோழனும் பத்திரிக்கை வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கங்க. சோழன் கேட்கிறாரு, "நிலா முதல்ல யாருக்கு பத்திரிக்கை வைக்கலான்னு?" கேட்கிறாரு. அதுக்கு நிலா, "உங்க பெரியப்பாவுக்கும் அத்தைக்கும் தான் முதல்ல வைக்கணும். அதுதான் முறை" அப்படின்னு சொல்லி நிலா சொல்றாங்க. நிலா, "நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு தான் பத்திரிக்கை வைக்கணுமா? வேற யாருக்காவது வைக்கக்கூடாதா?" அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கிறாரு. "இல்ல சோழன், அப்படி வைக்கக்கூடாது. உங்க பெரியப்பாவுக்கும் அத்தைக்கும் தான் முதல்ல வைக்கணும். அதுதான் முறை" அப்படின்னு சொல்லிட்டு சோழன அழைச்சிட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க. சோழனோட பெரியப்பா வழக்கம் போல சோழன்கிட்டயும், நிலாகிட்டயும் முகம் கொடுத்து பேசவே இல்ல. வீடு பறிபோச்சுங்கிறதுனால இன்னும் கோவத்தோட தான் இருக்காரு. சேரனனுக்கு இந்த வெள்ளிக்கிழமை கோயில்ல கல்யாணம் வச்சிருக்கோம் வந்துருங்க அப்படின்னு சொல்லி நிலா இன்வைட் பண்றாங்க. ஆனா கஸ்தூரியும் சோழனோட பெரியப்பாவும் முகம் கொடுத்து பேசவே இல்ல. பத்திரிக்கைய வச்சுட்டு அப்படியே கிளம்பி வந்துடுறாங்க. "ஏன் நிலா நமக்கு இது தேவையா? அவங்க பாருங்க நம்ம வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்கிறோம். ஆனா நம்மள கண்டுக்கவே இல்ல" அப்படின்னு சொல்லி சோழன் சொல்றாரு. "விடுங்க சோழன், அவங்க வர்றாங்களோ இல்லையோ நம்ம கடமைய முதல்ல செஞ்சுட்டோம். அவ்வளோதான்" அப்படின்னு சொல்லி நிலா சொல்றாங்க. "சரி நிலா, அடுத்து யார் வீட்டுக்கு போறது?" அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கிறாரு. "வேற யார் வீடு? வானதி வீட்டுக்கு தான் போணும். வானதியும் நம்ம வீட்டுக்கு கல்யாணம் ஆகி வரப்போகுதுல்ல. நம்ம வீட்டுக்கு போய் அவங்கள கூப்பிட்டா தான் கரெக்ட்டா இருக்கும்" அப்படின்னு சொல்லி நிலா சொல்றாங்க. நிலாவும் சோழனும் வானதி வீட்டுக்கு போறாங்க. வானதியோட அம்மா நிலாவையும் சோழனையும் பார்த்தோனே என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே நிக்கிறாங்க. வானதிய கூப்பிட்டு, "வானதி இங்க பாரு, யாரோ வந்திருக்காங்க பாரு" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. வானதி நிலாவையும் சோழனையும் இன்வைட் பண்ணி உட்கார வைக்கிறாங்க. நிலா வானதியோட அம்மா கிட்ட, "சேரன் எனக்கு இந்த வெள்ளிக்கிழமை கல்யாணம் வச்சிருக்கோம். நீங்க குடும்பத்தோட எல்லாரும் வந்துருங்க" அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்றாங்க. வானதி செம ஹாப்பி ஆயிடுறாங்க. வானதியோட அம்மா நிலா கிட்ட, "ஏம்மா அன்னைக்கு பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லிட்டு யாருமே வராம இருந்தீங்களே, அது நியாயமா? நீங்களாவது ஒரு வார்த்தை எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்க வேணாமா? காலையிலேருந்து உங்களுக்காக காத்திருந்து காத்திருந்து சொந்தக்காரங்கலாம் வந்துட்டு போயிட்டு எங்களுக்கு அசிங்கமா போச்சு" அப்படின்னு சொல்லி பழைய கதைய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு நிலா, "அன்னைக்கு எங்களுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. நாங்களும் பாண்டியன தேடிட்டு தான் இருந்தோம். சேரனனுக்கு கல்யாணம் ஆகாம நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி பாண்டியன் பிடிவாதமா இருந்துட்டாரு. நாங்களும் ஏதாவது சொல்லியிருக்கணும். எங்களுக்கு ஒண்ணுமே புரியல அன்னைக்கு. எங்கள மன்னிச்சிருங்க" அப்படின்னு சொல்லி நிலா மன்னிப்பு கேட்கறாங்க. வானதியோட அம்மா கிட்ட நிலா மன்னிப்பு கேட்ட உடனேயும் வானதி, "நிலாவ விடுங்கக்கா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லி வானதி சொல்றாங்க. நிலாவும் சோழனும் பரபரப்பா கல்யாண வேலைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நடேசன் நிலா கிட்டேருந்து ஒரே ஒரு பத்திரிக்கை மட்டும் வாங்கிட்டு போனாரு. அந்த பத்திரிக்கைய எடுத்துக்கிட்டு ஒருத்தவங்கள இன்வைட் பண்றதுக்காக போறாரு. நடேசன் ஒரு வீட்டுக்கு போயிட்டு அங்க இருக்க ஒரு லேடி கிட்ட பத்திரிக்கைய குடுத்து கல்யாணத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்றாரு. இன்ன வரையும் யாருமே பார்க்காத அந்த முகம் யாருன்னே தெரியல. அந்த லேடி யாருங்கிறது தான் இனி வர எபிசோட்ல பார்க்க போறோம். ஐயனார் துணை சீரியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.